நம்ம இருக்கிறது Day 2 ஆஃப் மதுரை சீரியஸ். ஸோ காலையிலே சட்டுப்புட்டுன்னு கிளம்பி திருப்பரங்குன்ற முருகருக்கு போயிட்டு அவனை வணக்கத்தை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஸோ ஒரு பஸ்ஸை பிடிச்சி அங்கேருந்து ஒரு 1/2 hour டிஸ்டன்ஸு. ஸோ சட்டுப்புட்டுன்னு கிளம்பி போயாச்சு. ஸோ அங்கே போய்ட்டு முருகர் அழகாக பார்த்துட்டு அவர் வணக்கத்தை வச்சுட்டு அங்கேயே டிஃபனையும் சாப்பிட்டாச்சு. அங்கே வந்து பொங்கலில் நம்மளுக்கு பிரசாதம் கொடுத்தாங்க, அதையும் முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி அழகர் கோயில் போயாச்சு. ஸோ அழகர் கோயில் போனோடனேயுமே நம்மளுக்கு வந்து விநாயகர் தரிசனம் கொடுத்தாரு, சிறப்பாக இருந்தது. அவரை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து உள்ளே போய் சாமி பார்க்கலாம்னு நினச்சோம். பார்த்தா அழகரே நம்மளை தேடி வந்துட்டார். சரின்ட்டு அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே உள்ள ஐயனார் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே மேலே பழமுதிர் சோலைக்கு போயாச்சு. ஸோ போகிற வழியெலாம் சூப்பராக இருந்தது, அழகாக இயற்கையை ரசிச்சுட்டே அப்படியே போயாச்சு. மேலே போய்ட்டு பழமுதிர் சோலை முருகன் கோயிலை பார்த்துட்டு அப்படியே அதுக்கு மேலே எட்டுக்கை அம்மன் கிடையாது, அது ஒரு அம்மன் கோயில், பேர் மறந்துட்டேன். ஸோ அந்த அம்மனை பார்த்துட்டு அப்படியே அங்கே ட்ரெக் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி ஒர்க் அவுட் பெருசாக எதுவும் பண்ணல. ஸோ அதை சிறப்பாக முடிச்சுட்டு ரிட்டர்ன் ரூமுக்கு வந்துட்டு திருக்கூடல் அழகர் சொல்லிட்டு ஒரு பெருமாள் கோயில். அந்த கோபுரமே வந்து வேறு லெவலில் இருந்தது. அந்த தூண் அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. இந்த வைபவம் அது இல்லாமல் ஒரு மழை பெய்கிற மாதிரி வேறு இருந்ததா, ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பை.